நீங்க பண்றது காதலா சித்திரவதையா? உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? ஆ, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா 4.5 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. நான் பர்சனாக நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன், ரொம்ப கெஞ்சுவேன். அவங்க லைக் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்கள போயிட்டு இல்லை போ அதை சரி பண்ணலான்னு சொல்லுவேன். இல்லை அவங்களுக்கு அதை சரி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் அதை இன்னும் ஏற்றுக்க முடியல. அதனால இது ஆச்சு. பேசிக்காக அவங்க வந்து இல்லை இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ணால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட பேச வேணான்னு சொன்னாங்க, நான் பேசிட்டேன். நீங்க டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? நான் ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டேன்னு எப்ப ரியலைஸ் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. வரல, இன்னும் வரல. வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. யாராவது இந்த பொண்ணை உங்க பொண்ணா நினைச்சு உங்களுக்கு யாராவது வழிகாட்ட முடியுமா? அழுகணுமா அழுதுரு, சிரிக்கணுமா சிரிச்சிரு. அவனை பற்றி நினைக்காத, அதை பற்றிலாம் நினைக்காத. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய சந்தோஷம் என்ன, அவ்வளோதான் வாழ்க்கை. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. நான் அது என்னை கம்ப்ளீட்டாக நான் இழந்துட்டேன். ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு ஒருத்தவங்களை, அது எனக்கே தெரியுது. வெளியில வர முடியலையே. வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர முடியாம இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சோகம் பிடிச்சி போயிடும். இப்போ இவங்க சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தையா விழுதா இல்ல ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கா? அவங்க ஏதோ சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கு. மைண்ட்ல ஏறல. ரோட்ல அழுதுட்டு போவேன், ரொம்ப நேரம் இங்கேயும் தனியாக இருப்பேன். ஏன் இந்த இடத்துல தனியாக இருக்க பாப்பா, ஆட்டோவில் ஏறி போவேன். ஆட்டோனாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளோலாம் அழாத, அவங்க வரணும், நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எனக்கு எண்ணம் இருக்கு. எல்லாமே எனக்கு வார்த்தைகளாக தான் வருதுன்னு தவிர எனக்கு அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண தெரியல சார். உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. யாமினி கண்ணாடி போய் முன்னால போய் நிக்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? ஃபோட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு, அந்த முகமே தெரியல. நீங்க யாரா இருக்க ஆசைப்படுறீங்க? அப்போ சந்தோஷமா போல்டா நான் நினச்சதை செய்யணும், எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும். நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷ்னலாக லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷ்னல் அந்த இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. எனக்கு என்னென்னா, சரி பண்ணியிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணால் நல்லா இருக்குமே. யாமினி சொல்கிற இந்த கேரக்டர் பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா, ஊரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கிராமத்தில், சாதாரண வீட்டு பிள்ளையா இருக்கும், அதுக்கு பெருசாக எக்ஸ்போஷர், உலகமே புருஷன் தான் நினச்சி வாழும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒன்று அவருக்கு ஆகி போகலாம், ஆயிடும். ஆனது கதையெல்லாம் உண்டு. அவர் அப்ராடில் வர்றது வேலை பார்த்துருப்பாரு, இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடந்து போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும் இல்லை, என்ன பண்ணுவா? சில பேர் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அழுது தீர்த்துட்டு முடியை தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு இடுப்பில் சேலையை தூக்கி சொருகிட்டு வேலையை அடுத்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சு. அந்த ரியலைசேஷன் எங்கேருந்து வருதுன்னா, அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுலேருந்து வருது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நல்ல பையன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேட்குறீங்களா இல்லை அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு, அடுத்து என்னன்னு என்னால் யோசிக்க கூட முடியல சார். நான் வந்து அவசரமாக கிளம்பி போன மாதம் துபாய்லாம் போயிட்டு வந்தேன், இருக்க முடியல. நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும் சார். அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் திடீர்னு போய் நின்றுட்டேன். ஓகே, இதே வேற யாராக இருந்தாலும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பையன் என்னை மீட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். ஆனால் அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்கள் பண்ணுறது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்ணுறேன். இதை ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளவு நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாவீங்க? ஏற்றுக்க முடிஞ்சிருக்கு, அதுதான் சார். சீக்கிரம் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்கள் தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப நிதானமாக இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசினா வெளியில் வந்துட்டு தான் அர்த்தம். தவறுன்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியில் வர முடியலன்னு நீங்கள் தானே உள்ள மாட்டிருக்கீங்க. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது காதல் இல்லை, இது காதல் இல்லை, இது சித்திரவதை. இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டா, உங்களுக்கு அந்த பையன் மேலே அவ்வளோ காதல் இருந்தா இப்போ அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியுமே. நான் அந்த மெமரிஸ்லேயே இருக்கேன் சார். நான் ஒரு யாமினியோட அந்த பையன் என்ன ஃபேஸ் பண்ணானோ அதே விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். மேபி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சரி ஓகே, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே, ஃபைன், பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பர்ஸ்ட் அவுட் ஆகுது. அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா,
நான் அந்த பொண்ணு மேலே இருக்க லவ் போக போக எனக்கு வெறுப்பாக மாறுது. நான் எப்படி விலகிறதுன்னு தான் பார்க்குறேனே தவிர, ஐ மீன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நான் தப்பிச்சு ஓட பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் ஐ எம் ஆக்சுவலாக காதலோட வடிவம் மாறிடுது. அவங்கள அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அது அவ்வளோ டாக்ஸிக் ஆயிடுச்சு அப்போ. இருந்தாலும் அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியும் நான் அந்த பொண்ணோட லவ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஓகே ஃபைன், எனக்கு நீ வேண்டாம், நீ தான் வேணும்னு கெஞ்சின பையன் போயிட்டு வேண்டாம் நீ ஸ்பேஸ் கொடுத்துருந்தா என்னை பற்றி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் ரிசீவிங் சைடில் என்றைக்குமே இருந்ததில்லை சார். எனக்கு இந்த பையன் தான் முதல் காதல். யோசிக்கும் போது ஓகே, நான் அப்போ அந்த பையனும் யோசிச்சிருப்பான்ல, அவனுக்கும் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமே. இப்போதான் எனக்கு புரியுது. அந்த பையன் உங்களை பற்றி யோசிக்கிறப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ இவாளா கால் பண்ணுறா. ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, உங்களை பற்றி அவர் யோசிக்கட்டும். அவர் ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு சான்ஸ் தரும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் என்ன சொன்னால் நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுங்க. அந்த பையனுக்கும் உங்களோடு இருந்த நாட்கள், நீங்கள் அன்பை பரிமாறிக்கொண்ட நாட்கள், சன்ரைஸ் பார்க்க போன ஒரு நாள், இப்படி பல விஷயம் அவனுக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? 2 பேரும் தானே காதலிச்சிருக்கோம். அவனுக்கு அந்த ஞாபகமே வர விடாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோங்கிற ஞாபகத்தை தான் வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிவ் ஹிம் ஸ்பேஸ், லெட் ஹிம் திங்க் தட் யாமினி. அந்த பையன் இப்போ இருக்க யாமினி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் உங்களை தீவிரமாக காதலிச்சப்போ ஒரு யாமினி இருந்தால அந்த யாமினியின் ஞாபகங்கள் அவனுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க.